ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி பிரீத்தி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி மட்டன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல்லையும் ஃபர்ஸ்ட் வீடியோ, நானுமே மட்டன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் சூப் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். அது மட்டன் சூப்பாகவும் நம்ம குடிச்சிக்கலாம். அதே வாட்டரை வச்சு தான், நம்ம மட்டன் சூப்பை வச்சு தான் நம்ம பிரியாணியும் பண்ண போகிறோம். இந்த தண்ணி ஊற்றுறேன்ல, ஸோ அதே தண்ணியை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி கீ ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த டைம்லேயே நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைம்லேயே நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வீட்டிலே நான் பண்ண தயிர். ஸோ கெட்டியாக இருக்கணும். தயிர் கெட்டியாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தயிரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டன் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்தது. அதுக்கப்புறம் மட்டன் தண்ணி நான் 2 டம்ளர் எடுத்திருந்தேன். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இது பண்ணிக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சாச்சு. மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மட்டன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. லக்கிக்காகவே ஸ்பெஷலாக பண்ணது. லக்கி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்